விடாமுயற்சி படம் தொடங்கியதில் இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த படத்தின் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 80% முடிந்துவிட்டதாகவும் இன்னும் 18 நாட்கள் மட்டுமே படப்பிடிப்பு நடத்தப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அஜித் இந்த படத்தில் கமிட்டாகி கிட்டத்தட்ட 2 வருடங்களாகவிருக்கும் நிலையில் இன்னும் படப்பிடிப்பு முடியாமல் இருப்பது அவருக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் அஜித் படத்தை தயாரிப்பது தங்கள் நிறுவனத்துக்கு பெருமை என்று கூறி வந்த லைகா நிறுவனமும் தற்போது ஏன் இந்த படத்தை தொடங்கினோம் என்ற நிலையில் புலம்பி வருவதாக கூறப்படுகிறது. நிலைமை இப்படி இருக்க தற்போது மீண்டும் அஜர்பைஜானிலேயே படத்தின் ஷூட்டிங்கை நடத்த படக்குழுவினர் திட்டமிட்டு வரும் நிலையில் விடாமுயற்சி படப்பிடிப்பு நிற்கும் அளவுக்கு ஒரு புதிய பிரச்சனை வந்துள்ளது. அதாவது லைகா நிறுவனம் தயாரித்த லால் சலாம் படம் எதிர்பார்த்த அளவிற்கு வசூல் அளவில் லாபம் எடுக்காததால் இப்போது விடாமுயற்சி படப்பிடிப்பை தொடர லைகா கைவசம் பணம் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் நடிகை திரிஷா விடாமுயற்சி படத்துக்கு கொடுத்த கால்ஷீட் எப்போதோ முடிந்துவிட்டது என்கின்றனர். அவர் தற்போது செர்பியாவில் கமல்ஹாசன் நடித்து வரும் தக்லைஃப் படத்தின் ஷூட்டிங்கில் பங்கேற்றுள்ளார். ஆகையால் தக்லைஃப் ஷூட்டிங்கை முடித்துவிட்டுத்தான் விடாமுயற்சி படப்பிடிப்புக்கு திரிஷா வர வாய்ப்பு இருக்கிறது. இப்படி விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங்கில் தாமதம் ஏற்பட்டு வருவதால் ஏகே 63 படத்தின் ஷூட்டிங்கை துவங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது.